தேசம்ங்கிறது சுதந்திர தேசமாக இருந்திருக்கக்கூடிய நிலையில ஸ்வதந்திரம், ஸ்வன்னா தன்னுடைய, தந்திரம்னு சொன்னா சாஸ்திரம்னு அர்த்தம். அப்படி ஒரு அர்த்தம் தந்திரம்ங்கிறதுக்கு, சாஸ்திரங்கள் அர்த்தம். தன்னுடைய கலாச்சாரத்தின்படி, தன்னுடைய தர்மத்தின்படி நாம தேசத்தை நிர்வாகம் பண்ணும் பொழுது அது பூர்ண சுதந்திர தேசமாக ஆகிறது. லௌகீகமாக சுதந்திரம்னு சொன்னா கட்டுப்பாடு அற்ற அல்லது அந்நியர்களுடைய கட்டுப்பாடு அற்ற அப்படின்னு சொல்றோம். அதே சமயத்தில் நம்முடைய தேசமானது நம்முடைய தர்மத்தின் அடிப்படையிலே வாழ்க்கை முறையை, பேச்சு முறைகளை, உடைநடை பாவனைகளை நிர்மாணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமானால், அதற்கான வசதிகள் கிடைக்குமானால் அது பூர்ண சுதந்திரம். இந்த தேசம்னு நாம சொல்றோமே, இந்த தேசத்தை எப்படி நிர்மாணம் பண்ணியிருக்க, நிர்மாணம்ன்றது கட்டடங்கள் நிர்மாணம் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு நிர்மாணம், தற்காலிகமான நிர்மாணம், இந்த மாதிரி ஒரு கல் மண்டபங்கள், இதெல்லாம் ஒரு நிர்மாணம். மழை வெயில் இல்லாம பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு நிர்மாணம். மனுஷால நிர்மாணம் பண்றது எப்படி? பயம், சந்தேகம், பேராசை, நிராசை இதெல்லாம் இல்லாமல் நம்பிக்கையுள்ள மனிதர்களாக நியாயத்தின் மீதும் நல்ல குணங்கள் மீதும் பண்புகளின் அடிப்படையிலே சாத்வீகமான வாழ்க்கை முறையை உடையவர்களாக, அன்பே சிவம் என்கிற வாழ்க்கை நெறிமுறையை நம்புபவர்களாக ஒரு சமுதாயம் அமைவது. இந்த எண்ணங்களோட தனி மனுஷன் வாழ முடியாது. மனசுக்குள்ள தியானம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஒரு பொது செயல் நடக்கணும்னா நல்ல முறையில் அதுக்கு பலருடைய அங்கீகாரம், ஒத்துழைப்பு, உழைப்பு அந்தந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி வரும். நான் ஜலம் விடுறேன் அப்படின்னு சொன்னா மரம் வச்சப்பதான் ஜலம் விட முடியும். அதுக்காக அல்லது அந்த எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ, யாருடைய பொறுப்பிலே எந்த பணிகள் செய்யப்பட வேண்டுமோ அதன்படி இணைந்து இசைந்து செயல்படுவது, அதுதான் சமுதாய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கிறது. பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி, சங்கர ஜெய ஜெய சங்கர.